வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் சிக்கலான ஒரு டாபிக்க பத்தி தான் அலச போறோம். பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, நடுக்கடல்ல நடக்கிற ஒரு வன்முறை மோதல். ரெண்டாவது, சோஷியல் மீடியாவுல வைரலான ஒரு அரசியல்வாதியோட டூர் போட்டோ. மேடை பேச்சுகளுக்கும் நடக்கிற யதார்த்தத்துக்கு நடுவுல எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்குன்றத இந்த தரவுகள் எப்படி தோல் உரிச்சு காட்டுதுன்னு இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. முதல்ல இந்த நடுக்கடல் மோதல்களோட பின்னணி, ஆழ்கடல் வலைகளோட ஆபத்துகள், மீனவர்களோட வாழ்வாதாரம், அதுக்கான மாற்று தீர்வுகள் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அப்படியே கியரை மாத்தி அந்த வைரலான இலங்கை டூர் பத்தின அரசியல் முரண்பாட்டையும் அலச போறோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒரே மொழி பேசுற ஒரே இனத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடல்ல ஒருத்தர் கட்டி வச்சு தாக்குற அளவுக்கு ஏன் போனாங்க? ரீசெண்டா பருத்தித்துறையைச் சேர்ந்த ஒரு ஈழத்தமிழ் மீனவரை நம்ம ஊர் மீனவர்கள் கட்டி வச்சிருந்த அந்த வீடியோவை பலரும் பார்த்திருப்பீங்க. ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சுல்ல? ஆனா அந்த வீடியோவை தாண்டி அவங்களை இந்த அளவுக்கு ஒரு மோசமான விரக்தியான நிலைக்கு தள்ளுனது எதுன்னு நாம யோசிக்கணும். நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது கடல்ல நடக்கிற இந்த உடனடி மோதல்கள். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்போட வாதங்களுமே எப்படி நேர்மாறா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஈழத்து படகுகள் வேகமா வந்து எஞ்சினையும் மீன்களையும் திருட பார்த்தாங்கன்னு தமிழ்நாட்டு மீனவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு படகுகள் எல்லை தாண்டி வந்து வலைகளை அறுத்து ரொம்பவே ஆபத்தான ஆழ்கடல் வலைகளை ஆக்ரோஷமா பயன்படுத்துறாங்கன்னு ஈழத்து மீனவர்கள் குற்றஞ்சாட்டுறாங்க. ஆக மொத்தம் ரெண்டு தரப்புமே தங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படியாவது உயிர் பொழைக்கணுங்கிற தீவிர போராட்டத்தில் இருக்கிறதால மாறி மாறி புகார்களை அடிக்கிட்டே போறாங்க. இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸ்னு இந்த ஒரு நம்பரை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். 150. ஆமாங்க, கடந்த 5 வருஷத்துல மட்டும் 150க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு படகுகளை இலங்கை அரசாங்கம் பறிமுதல் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 150க்கும் மேற்பட்ட மீனவர்களை கைதும் பண்ணிருக்காங்க. நிலைமையோட தீவிரத்தை இது தெளிவா காட்டுது. ஓகே, இப்ப இந்த மேலோட்டமான சண்டைகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த வன்முறைக்கு ஆணிவேரா இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவை பத்தி பார்க்கலாம். உண்மையை சொல்லப்போனா இந்த மொத்த பிரச்சனைக்கும் மெயின் வில்லன் இந்த ஆழ்கடல் அடித்தள வலை, அதாவது பாட்டம் ட்ராலர்னு சொல்லப்படுற விஷயம்தான். இது சாதாரண வலை கிடையாதுங்க. இரும்பு குண்டுகள் கட்டப்பட்ட ரொம்ப கனமான ஒரு வலை. படகு நகர நகர கடலோட அடியே போய் அங்க இருக்கிற மொத்த விஷயத்தையும் அப்படியே மூர்க்கமா சுரண்டி இழுத்துட்டு வரும். இழுத்து மீனவர்கள் இதை முழுமையா தடை பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு படகுகள் இதை அதிகமா பயன்படுத்துறதா தரவுகள் சொல்லுது. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சங்கிலித்தொடர் விளைவு உருவாகுது. இந்த கனமான இரும்பு வலைகள் கடலடிய சுரண்டறப்போ 100லிருந்து 150 வருஷம் வரைக்கும் வளர்ந்த பவழப்பாறைகள் ஒரே நொடியில் அழிஞ்சு போயிடுது. கடல்ல இருக்கிற 80% உயிரினங்களுக்கு இந்த பவழப்பாறைகள் தான் வீடு. அதை அழிக்கிறது ஒரு விதத்துல கடல்வாழ் உயிரின படுகொலைனே சொல்லலாம். மீன்களோட இனப்பெருக்க இடங்கள் அழியறதால மீன்வளமும் குறையுது. இதனால வருங்காலத்துல 2 தரப்பு மீனவர்களுமே கடுமையான வறுமையை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சுற்றுச்சூழல் பேரழிவு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரசியல் முரண்பாடா மாறுதுங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமான விஷயமே. அடிப்படையில பாத்தீங்கன்னா 2 தரப்பு மீனவர்களும் தங்களோட குடும்பத்துக்கு சோறு போடத்தான் மீன் பிடிக்கிறாங்க. ஆனா இந்த பெரிய ஆழ்கடல் படகுகள் எல்லாமே சாதாரண மீனவர்களோடது கிடையாது. பெரும்பாலும் வசதியான அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது. சாதாரண மீனவர்கள் வெறும் கூலிக்காகத்தான் அதுல வேலை செய்றாங்க. ஈழத்து மீனவர்கள்கிட்ட இந்த அளவுக்கு பெரிய படகுகளோ டெக்னாலஜியோ கிடையாது. ஆனா சிஸ்டத்தில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளை விட்டுட்டு தங்களோட மொழி இன அடையாளத்தை விட இந்தியா வர்சஸ் இலங்கைங்கிற நாட்டு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இவங்க தங்களுக்குள்ளேயே சண்டையிடுற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால யாருக்கு லாபம்னு யோசிச்சு பாருங்க. இந்திய இலங்கை அரசாங்கங்களுக்கு தான். சுற்றுச்சூழல் அழியறத பத்தியோ பொருளாதார சிக்கலை பத்தியோ கவலைப்படாம தமிழர்களுக்கு எதிராகவே மோத விட்டு அமைதியா வேடிக்கை பார்க்கறாங்க. கடல் வளத்தை காப்பாத்துறதை விட்டுட்டு வெறும் எல்லைகளை மட்டும் பேசுறதால உழைக்கும் வர்க்கம் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடலும் அழிஞ்சிட்டு இருக்கு. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? அரசாங்கங்களை மட்டுமே நம்பியிருக்காம வேற என்ன மாற்று வழிகள் முன்வைக்கப்படுதுன்னு இப்போ பார்க்கலாம். நிபுணர்கள் முன்வைக்கிற தீர்வுகள் ரொம்பவே பிராக்டிக்கலா இருக்கு. முத விஷயம், தமிழ்நாட்டுல இந்த ஆழ்கடல் அடித்தள வலைகளை உடனடியா ரொம்ப கடுமையா தடை செய்யணும் அப்படின்னு. அடுத்தது, நம்ம கடல் தாயை எப்படி பாதுகாக்கணும்னு இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம ஈழத்து மீனவர்கள் பின் தங்கிடாம இருக்க உலக தமிழர்களோட சப்போர்ட்டோட ஒரு வங்கியை உருவாக்கி அவங்களுக்கும் சமமான படகுகளை வழங்கணும்னு சொல்றாங்க. இதை சாத்தியப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாவும் முன்வைக்கப்படுது. அதுதான் உலகளாவிய தமிழர் மத்தியஸ்தம்.
அதாவது இதுல 2 நாட்டு அரசாங்கங்களுக்கும் வேலையே கிடையாது. அரசியல் சாராத தமிழ்நாட்டு மீனவ தலைவர்கள், ஈழத்து மீனவ சங்க தலைவர்கள், அப்புறம் வெளிநாடுகள்ல வாழ்ற உலக தமிழர்கள், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கனடா, பிரான்ஸ் மாதிரியான நியூட்ரலான நாடுகள்ல உட்காந்து நேரடியாகவே பேசி ஒரு முடிவுக்கு வரலாங்கிறது தான் அந்த ஐடியா. ரொம்பவே நல்லா இருக்குல்ல? இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட். கடலோட எல்லைகள்ல இருந்து நம்மூர் பிராந்திய அரசியலோட சித்தாந்த எல்லைகளை நோக்கி போகலாம். நம்மளோட 2வது சர்ச்சுக்குள்ள இப்ப நுழைய போறோம். ரீசெண்டா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்புச் செயலாளர் ஒருத்தர் கொழும்புல இருக்கிற ஃபேமஸான கிங்ஸ்பரி ஹோட்டலுக்கு வெளியே ஒரு டபுள் டெக்கர் பஸ்ல உட்காந்து கூலா ஒரு செல்ஃபி எடுத்து போட்டாரு. இது இன்டர்நெட்ல எவ்ளோ பெரிய புயலை கிளப்புச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சாதாரண டூர் போட்டோ அரசியல் தலைவர்களோட நம்பகத்தன்மை மேல எவ்ளோ பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்குன்னு இந்த தரவுகள் நமக்கு காட்டுது. இங்க இருக்கிற முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் அவங்களோட பிரகடனப்படுத்தப்பட்ட சித்தாந்தம், அதாவது நாங்க தான் விடுதலை புலிகளோட வாரிசுகள், எங்களுக்கு தனி ஈழம் வேணும், இலங்கை அரச நாங்க கடுமையா எதிர்க்கிறோம்னு மேடையில முழங்குறது. ஆனா யதார்த்தம் என்னன்னா, கட்சியோட ஒரு முக்கிய நிர்வாகி அதே இலங்கையோட தலைநகருக்கு ஒரு சாதாரண டூரிஸ்டா போய் ஜாலியா லீவ் கொண்டாடுறது மட்டும் இல்லாம மறைமுகமா இலங்கை அரசுக்கு பொருளாதார ரீதியா பங்களிக்கிறாரு. இது எப்படி நியாயமாகும்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. இங்க தரவுகள் முன்வைக்கிற கேள்வி ரொம்ப ஷார்ப்பானது. நாம் தமிழர் கட்சி உண்மையிலே இலங்கை அரசுக்கு ஒரு பெரிய சித்தாந்த அச்சுறுத்தல் தான். அவங்களோட உயர்மட்ட கொள்கை பரப்பு செயலாளரை இலங்கை உளவுத்துறை ஒரு சாதாரண டூரிஸ்டா எப்படி கொழும்புக்குள்ள விட்டாங்க? இதுல 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு, இலங்கை உளவுத்துறை ரொம்பவே திறமையற்றதா இருக்கணும். இல்லனா இந்த அரசியல் கட்சியை தங்களுக்கு எந்த பாதிப்பும் தராத ஒரு சாதாரண கட்சியா இலங்கை அரசு நினைச்சிருக்கணும். லாஜிக் இடிக்குது இல்ல? இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதே கட்சி கடந்த காலங்கள்ல என்னென்ன செஞ்சாங்க? ஆக்டர் கருணாஸ் இலங்கைக்கு போனப்போ அவரை கடுமையா விமர்சிச்சாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இலங்கை கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க மேட்சை எதிர்த்தாங்க. ஏன், தமிழக அரசு கொடுத்த ஈழத்துக்கான நிவாரண நிதி இலங்கை அரசாங்கம் வழியா போகுதுன்னு சொல்லி அதை கூட எதிர்த்தாங்க. ஆனா இப்போ அவங்க கட்சியோட முக்கிய தலைவரே அங்க சுற்றுலா போனதை பத்தி மூச்சே விடல. இது எவ்ளோ பெரிய இரட்டை நிலைப்பாடுங்கிறத இந்த தகவல்கள் அப்பட்டமா வெளிச்சம் போட்டு பாட்டுது. இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியா ஒரு கேள்வி மனசுல எழும்புறத தவிர்க்க முடியல. லாபத்துக்காக கடலை அழிச்சு சொந்த மீனவர்களே மோத விடுறதா இருந்தாலும் சரி, இல்ல மேடையில முழங்கிட்டு அமைதியா எதிரி நாட்டுல போய் டூர் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த அரசியல் மேடை பேச்சுகளுக்கும் கலை யதார்த்தத்துக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய முரண்பாடு இருக்கும்போது அதற்கான உண்மையான வேலையை தொடுப்பது யாரு? சாதாரண மக்களா இல்ல அந்த அரசியல் தலைவர்களா? இதை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் நிச்சயமா உங்களுக்கு புதுசா சில விஷயங்களை புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன்.